ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் குதிரையாறு அணைக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த குதிரையாறு அணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து கொழுமம் போகிற ரோட்டில் வந்தால் பாப்பம்பட்டிங்கிற ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் குதிரையாறு அணைக்கு போயிடலாம். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம் டு குதிரையாறு அணை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐயா திருவள்ளுவர். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மடகு மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஐயா திருவள்ளுவர் சிலையை அமைச்சிருக்காங்க டேம் கட்டும்போது. இந்த குதிரையாறு அணையில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நிறையா வித மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு தர்றாங்க. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குதிரையாறு அணை தண்ணீர் வெளியேறக்கூடிய ஷட்டர். அணைக்கட்டு நிரம்பி வெளியும் போது இந்த ஷட்டர் வழியாக தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்காக தண்ணி கீழே திறந்து விட்டுருக்காங்க. இந்த நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா கொழுமம் வழியாக போய் மடத்துக்குளம் கொழுமம் இந்த ரெண்டுக்கும் உள்ள வயல்வெளி நீர்ப்பாசனத்துக்கு பயன்பட்டு மீதி இருக்க உபரிநீர் வந்து அமராவதி நீரில் போய் கலந்துரும். நான் போய் பார்க்கலாம். வழியாக மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை அழகோடு இருக்குங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலில் கூக்கலுங்கிற ஒரு கிராமத்தில் தெற்க வந்து சிறு சிறு ஓடையாக உருவாகி அது இங்கே வடக்கு நோக்கி இங்கே பழனி வட்டம் ஆண்டிப்பட்டியில் அருவியாக விழுகுது. அப்படி விழக்கூடிய அந்த அருவி வந்து குதிரை ஆறு. இந்த குதிரை ஆறு குறுக்க கட்டப்பட்டது தான் இந்த குதிரையாறு அணை. சங்க காலங்களில் இந்த நதிக்கு பேர் அசுவதி நதி அப்படின்னு தான் அழைப்பாங்க. அசுவதினா குதிரை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பூரா நல்ல வயல்வெளிகள். அறுவடை முடிந்தங்காட்டி உங்களுக்கு இப்படி தெரியுது. அறுவடை காலத்தில் இது அனைத்துமே பச்சை பசேன்னு அப்படி அவ்வளோ பசுமையாக தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மலை தெரியும் பாருங்கள். அதில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஐவர் மலை, இது வந்து திரியாதிதை மலைங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷட்டருக்கு பக்கத்தில் வந்துட்டோம், பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிற இந்த அணையோட நீளம் பார்த்தீங்கன்னா 840 மீட்டர் வருது. இந்த அணையோட நீர்ப்பாசனம் 3250 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனமாக பயன்படுத்துகிறாங்க. மீதி வர உபரி நீர் அமராவதி ஆற்றில் கலந்துருது. அணைக்கட்டு எல்லாமே அழகுதாங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரங்களுக்கு உள்ள தண்ணி நிற்கும்போது தேக்கடியில் இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக தண்ணி அதில் நிற்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு அந்த தண்ணி வரக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு தெரியும். அதிலேருந்து தான் தண்ணி வந்து இந்த குதிரையாறு அணைக்கு வருது. அந்த உபரி நீர் திறந்து விட்டது உங்களுக்கு தெரியும் பாருங்க, பாசனத்திற்காக. நாம் நின்று பேசினது அங்கே தான், இதுக்கு முன்னாடி.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு ஆனது விவசாயம். அந்த விவசாயம் அதுக்காகத்தான் எல்லா அணைகளும் கட்டப்பட்டிருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். நம்ம ஐயா திருவள்ளுவர் சொன்னது. இதை தயவு செய்து அரசியலாக்கிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.